யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம். மோசேயின் கையில் இருந்தது என்ன? ஒரு கோல். கையை முதலில் மடியிலே போட்டபோது என்னவாயிற்று? உறைந்த மலையைப் போல் வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. 3வது அடையாளம் என்ன? நதியின் தண்ணீரை நிலத்தில் ஊற்றும்போது இரத்தமாகும். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்க மோசே எத்தனை காரணம் கூறினார்? அவை எவை? 3 காரணங்கள். என்னை நம்பார்கள், செவிகொடார்கள். நான் திக்குவாயும் மந்தநாவும் உள்ளவன். நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும். சுகமாய் போய் வாரும். யார் யாரிடம்? மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயிடம். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். யார் யாரிடம் சொல்ல சொன்னது? கர்த்தர் பார்வோனிடம். கர்த்தர் மோசேக்கு எதிர்ப்பட்டு அவனை கொல்ல பார்த்தபோது சிப்போரால் செய்தது என்ன? சிப்போரால் கற்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்தாள். நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். யார் யாரிடம்? சிப்போரால் மோசேயிடம். நீ வனாந்திரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ. யார் யாரிடம்? கர்த்தர் ஆரோனிடம். கர்த்தர் தங்களை சந்தித்தார் என்றும் தாங்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்ட போது செய்தது என்ன? தலை குனிந்து தொழுது கொண்டார்கள்.